ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா ஹோண்டாய் கிராண்ட் i10 தான். கம்மி செலவில் ஜென்ரல் சர்வீஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீல் பேரிங் ஏதாச்சும் சவுண்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீலை கழட்டிக்கலாம். இப்போ வாங்க வண்டியை லிஃப்ட் பண்ணி மேலே ஆயில் ஏதாச்சும் லீக் வருதா அடியிலன்னு செக் பண்ணிக்கலாம். ட்ரை சாப்பிட்டு பூட்டெலாம் கட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து பெட்டெல்லாம் கட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பெல்ட் வீக்காக இருக்கான்னு பெல்ட் நல்லா தான் இருக்குது. இப்போது வாங்க ஆயில் ட்ரை நட் லூஸ் விட்டு ஆயிலை பிடிக்கலாம். ஆயில் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு. 1000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவே ஓட்டிட்டார் கஸ்டமரு. இந்த ஆயிலோட தன்மையே போயிடுச்சு. அடுத்து ஆயில் ஃபில்டர் மாற்றிக்கலாம் வாங்க. ஆயில் ஃபில்டர் பாருங்கள் உள்ளே எப்படி டஸ்ட் இருக்குன்னு. ஆயில் ஃபில்ட்ரு ஓரிங் உட்கார இடத்த நல்லா தொடச்சிக்கோங்க. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓரிங் கட் ஆகிரும். இப்போ அடுத்து ஆயில் ஃபில்ட்ரு மாட்டிக்கலாம் வாங்க. ட்ரை நட் போட்டுக்கலாம் வாங்க. அண்டர் சேஸில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு ஒரு செக்கப் பண்ணிக்கலாம். பின்னாடி சாக்கப் சார் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் வேகத்தடையில் வேகமாக விடுறதுனால பாருங்கள் எப்படி கிராச்சஸ் ஆகிருக்கு. இப்போ
இப்போ வாங்க வண்டியை கீழே இறக்கிக்கலாம். வாங்க முன்னாடி பிரேக் எப்படி செக் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க. பேடு பாருங்கள் நல்லா தான் இருக்கும். இன்னும் ஒரு சர்வீஸ் 10,000 கிலோமீட்டர் ஓடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே க்ளீன் பண்ணி போட்டு விட்டுடலாம். அடுத்து கேலிப்பர் பின் கிரீஸ் வச்சு போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் நார்மல் கிரீஸ் வைக்கக்கூடாது. ஏன்னா ஹோரிங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் கேலிப்பர் பின் கிரீஸ் தான் வைக்கணும். கிரீஸ் வச்சாச்சு. இப்போ வாங்க கேலிபரை மாட்டிக்கலாம். பின்னு இந்த மாதிரி ஃப்ரீயாக மூமெண்ட் இருக்கணும். வாங்க போல்ட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். வாங்க பின்னாடி ட்ரம் பிரேக் தான் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வீல் சிலிண்டர் ஜாம் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரம்மை போட்டு பாருங்கள். ரொம்ப ஃப்ரீயாக ட்ரம்மை சுற்றுச்சுன்னா லைட்டாக கேம் ஏற்றிக்கலாம். ஹேண்ட் பிரேக்கு இப்போ கேம் ஏற்றியாச்சு. வாங்க ட்ரம்மை போட்டு செக் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஏர் ஃபில்ட்ரு. இந்த மாதிரி டஸ்ட்டாக இருந்தால் உங்களுக்கு மைலேஜ் சுத்தமாக கிடைக்காது. பாருங்கள் புது ஃபில்டருக்கும் பழைய ஃபில்டருக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டுன்னு. ஸ்பார்க் பிளக் வந்து 10,000 கிலோமீட்டருக்கு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். 20,000 கிலோமீட்டருக்கு மாற்றிக்கணும். இப்போது நல்லா தான் இருக்குது, க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வாங்க கூலண்ட் ஆயில் செக் பண்ணிக்கலாம். கூலண்ட்டு நல்லா தான் இருக்குது. இது ப்ளூ கலர் கூலண்ட்டு. இது மாதிரி ரிசர்வ் டேங்க்கில் இந்த கோடு வேறு இருக்கணும் தண்ணி. பிரேக் ஆயில் செக் பண்ணிக்கலாம். பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்குது பாருங்கள், லெவல் கரெக்டாக இருக்குது. பேட்ரி வாட்டர் செக் பண்ணிக்கலாம். கம்பல்சரி பேட்ரி வாட்டர் சர்வீஸ் ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். லெவல் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஏசி ஃபில்ட்ரு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏசி ஃபில்ட்ரு கம்பல்சரி சர்வீஸ் மாற்றிக்கோங்க. இல்லைனா ஸ்மெல் அடிக்கும், இல்லைனா ப்ளோயர் காற்று ஒழுங்காக உங்களுக்கு வராது. பாருங்கள் அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள்.
அடுத்து வைப்பர் பிளேடு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சவுண்ட் எப்படி வருதுன்னு. பழைய பிளேடு ஒரு மாதிரி சவுண்டு வருது. இப்போ புது பிளேடு மாற்றினதுக்கப்புறம் எப்படி சவுண்டு ஸ்மூத்தாக சவுண்டே இல்லாமல் போகுதுன்னு பாருங்கள். அடுத்து வைப்பர் தண்ணி வாட்டர் டாப் அப் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். ஃபைனலாக இன்ஜின் ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கை வெளியே எடுத்துக்கலாம். நல்ல துணியில் துடைச்சிக்கிட்டு அடுத்து உள்ளே விட்டு வெளியே எடுத்து பாருங்கள். இப்போ பாருங்கள் தெரியும், மார்க் பாருங்கள், மேக்ஸிமம் லெவல் இது. இப்போ வாங்க வீலை மாட்டிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வண்டிக்கு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வாங்க ஒரு ட்ரையல் பாட்டு வந்துடலாம்.